தமிழர்களின் மாதம் எப்போவுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னும், சூரிய பகவான் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடுவோம். அந்த வகையில் இந்த வருடத்தின் 2025ஆம் ஆண்டின் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு நம்ம கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நிலா காலங்கள் எல்லாமே விழா காலங்களாக கொண்ட தமிழர்கள் சித்ரா பௌர்ணமியும் கொண்டாடினாங்க. இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு சூரியனோட மறைவும் சந்திரனோட உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டுக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. சித்ரா பௌர்ணமி நாளில் தான் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் நடவாவி அப்படிங்கிற கிணற்றுக்குள் எழுந்தருளுவார் அப்படின்னும் இந்த விழா ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை சிறப்பு நிறைந்த இந்த சித்ரா பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்று தான் இந்த சித்திரகுப்த வழிபாடு. அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடிய இந்த சித்திரகுப்த வழிபாடு என்னைக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த 2025ஆம் வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது. பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரம் முடியும் நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பார்த்தோன்னா மே 11ஆம் தேதி இரவு 8:01 மணிக்கு அது துவங்கி பௌர்ணமி திதி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு 10:25 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி விழா அப்படிங்கிறது பார்த்தோன்னா மே 12ஆம் தேதி நம்ம வழிபாடு செய்வது, சித்திரகுப்த வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த சித்திரகுப்த வழிபாடு அப்படிங்கிறது பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாத்தையுமே எழுதுபவர் தான் இந்த சித்திரகுப்தர். பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சித்திரகுப்தர் அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டது அப்படின்னும், இந்த நாளில் சித்திரகுப்தரை நம்ம வழிபாடு செய்து வணங்கி வந்தோன்னா அவர் நமக்கு எளிய முறையில் சிவன் அருளை அடைய வகை செய்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் அந்த காலத்தில் பூஜை அறையில் ஒரு ஓலை சுவடியில் சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்னு எழுதி வைத்து வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிறது அந்த காலத்தில் வழிபட்டு வந்த முறை. இன்னைக்கு நம்ம ஒரு நோட்டில் எழுதி வைத்து வணங்கலாம். விரதமிருந்து மாலை நேரத்தில் பூஜை செய்வது, வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாளில் நம்ம செய்யும் தானம் அப்படிங்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதனுடைய பலன் நமக்கு மலை அளவாக திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. தவறாமல் தானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான நாள் இந்த மே 12ஆம் தேதி திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த நாளை நம்ம தவற விடாமல் வழிபாடு செய்வலாம். வழக்கமாக சிவாலயம் சென்று வழிபட்டாலே சித்திரகுப்தரின் அருளை பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளை தவற விடாமல் சித்திரகுப்தனின் வழிபாடு செய்வது, பௌர்ணமி திதியோடு வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செய்வது, வேண்டுதல் செய்வது, தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பல ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அற்புதமான ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளை தவறவிடாமல் வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.